வள்ளலாக திகழ்ந்த வாஞ்சிநாதன் இடி இடி என முழங்கிய கேப்டாக மிரட்டும் கண்களோடு கம்பீரமாக ஆட்சியளித்தாலும் குழந்தை மனம் படைத்தவர். இன்று ஒரு குழந்தையாகவே நிரந்தரமாகவே உறங்கியே போனார் நமது கேப்டன் விஜயகாந்த் என ஒவ்வொரு அழுகுரலும் அந்த கண்ணீர் துளிகளும் இன்றைக்கு பேசுகின்றன. அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்திவிட வேண்டும், ஒரு முறையாவது இறுதியாக அவருடைய முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஆவலோடு ஒவ்வொருவரும் வரிசையில் காத்திருக்கும் அந்த காட்சியை பார்க்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்களோடும் நாம் விஜயகாந்த் குறித்து பல்வேறு விடயங்கள் பேசி நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியாக அவர் குறித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். திரு அழகப்பன் சார், இப்போ நான் பேசின மாதிரி தான் அவர் பார்க்கறதுக்கு தாங்க அவ்வளவு கம்பீரம். ஆனால் அவர் ரொம்ப குழந்தை மனம் படைத்தவர். யாருக்காவது கஷ்டம்னா அவர் அப்படியே மெல்ட் ஆயிடுவார், உருகிடுவார். இப்போ நாங்களுமே நிறைய அவருடைய வீடியோஸ், அவருக்கு உடம்பு முடியாமல் போனதற்கு பிறகு அவர் அப்துல் கலாம் ஐயா இருந்தபோது அவர் விட்ட ஒரு வீடியோ, அவர் கதறி அழுகிறார், குழந்தை போல அழுகிறார். அதே போல ஒரு அப்துல் கலாம் மாதிரி வேடமிட்டவர் ஒருவர் மேடையில் நடந்து வரும்போது எந்திரிச்சு நின்று அவர் வேடமிட்டவர் தான், ஆனாலும் அவர் வணக்கம் வைத்தார். இப்ராஹிம் ராவுத்தர் இருந்த காலத்துல அப்படி அவர் கதறி கதறி விசும்பி விசும்பி அழுதார் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய அந்த சாஃப்ட் சைடு பத்தி சொல்லுங்க. அவர் நீங்க சொன்னீங்க விசும்பி விசும்பி அழுதாருன்னு சொல்லும்போது நானும் பக்கத்தில் தான் இருக்கேன். நானும் தயாரிப்பாளர் அழகப்பனும் அங்கே தான் கூட தான் இருந்தோம். ஏன்னா அங்கே ஒன்றா இருந்தவங்க, நகமும் சதையும் துடிப்பும் இதயம் மாதிரி இருந்தவங்க. பொதுவாக சொல்லுவாங்க மதுரைக்காரங்களை நம்பினாக்கா யாரும் கெட்டு போனதில்லைன்னு. மதுரைக்காரங்க ரொம்ப பாசக்காரங்கன்னு. அப்படி தான் மதுரையில் வந்து சாதாரண ஒரு மதுரைக்காரனாக வந்து இங்கே கலைப்பயணத்தில் நின்று மதுரை வீரனாக இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாரு. அவர் உண்மையிலேயே யாரை பார்த்தாலும் முகத்தை பார்த்தே சொல்லுவார். சாப்பிட்டீங்களா தான் முதல்ல கேட்பார். எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சாப்பிட்டு உள்ள வாங்க ராமவரம் தோட்டம்பாங்க. அதே தான் வந்து விஜயகாந்துக்கு பார்த்ததுமே சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ சாப்பாடு உணவு பசி ஒருத்தன் இருக்கக்கூடாது அப்படின்பார். கிட்டத்தட்ட வள்ளலார் மாதிரி அப்படி தான் அவர் வாழ்ந்திருக்கார், ஒரு கருப்பு வள்ளலார் மாதிரி. நம்ம வாலி ஒரு முறை சொன்னார், நம்ம எல்லாரும் படத்துக்கு பாடல்களை எழுதிக்கிட்டு இருக்கோம், ஆனால் சில பேருக்கு தான் அவங்களோட பொருந்தி போகுது அப்படின்னாரு. என்ன சார்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்போன்னு எழுதினேன். அது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கரெக்டாக பொருந்தி போச்சு. ஆமாம் கரெக்டாக தான் இருக்கார், எம்ஜிஆர் இப்படி தானே கரெக்டாக வாலி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் விஜயகாந்துக்கு பொருந்தி போன பாடல்கள்னு சொன்னால் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேங்கிற பாடல். அவர் எதுக்கோ ஒரு காட்சிக்காக தான் எழுதினார். அது விஜயகாந்துடைய வாழ்க்கையாக மாறி போச்சு. அதே போல் இன்னொரு வரிகள், ராசிதான் நல்ல ராசிதான், உன் முகமே ராசிதான். கருப்பை ஒரு முகமே ராசின்னு ஒரு மாற்றி அமைத்ததுன்னு சொன்னால் அகம் முகமாக மாறியது விஜயகாந்த் தான். முதல்ல பசித்தவனுக்கு சோறுபடு, ஒரு அதாவது ஒவ்வொரு அரிசியிலும் ஒருத்தனுக்கு வந்து பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் விஜயகாந்த் மட்டும்தான் எல்லா அரிசியிலும் எல்லார் பேரையும் எழுதி வச்சு சாப்பாடு சொன்னவர். அவர் உண்மையிலே வந்து இறக்கப்படுறவர் இல்லை, அவரே இரக்கமாக உருவெடுத்தவர், மிகையே கிடையாது. அவர் நடிகராக இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கிராமத்தில் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து கொண்டிருப்பார். அந்த மனம் அவருக்கு இயல்பாகவே வந்திருக்கிறது. அதுதான் நம் மண்ணின் மைந்தன் மகேசனாக இருக்கிற இன்றைக்கி விஜயகாந்த் இருக்கிற காலம். அவர் மட்டும் அரசியலில் கொஞ்சம் சூதுவாது இருந்திருந்தால் ஜனங்க சொல்கிறது அவர் வந்து முதலமைச்சர் மாதிரி அரசாண்டு இருப்பார். அவருக்கு அந்த சூழ்ச்சியில் இல்லைங்க, தெரிய மாட்டேங்குது, நல்ல மனசோடு இருக்கிறாங்க. ஒருவேளை அதுவே கூட அவர் நிரந்தர புகழுக்கு காரணமாக இருக்கலாம். உள்ளொன்றும் வைத்தும் வெளியொன்றும் பேசாமல் இருக்கிற அந்த அரும் பெரும் குணம் இந்த விஜயகாந்த் இருக்கிறது. இது லட்சத்தில் ஒருத்தர் தான் வரும். அதுபோல் விஜயகாந்திற்கு வந்து இருக்கிறது. அவர் இலகிய மனதுள்ளவர் அல்ல, மனமே இலகியாக உடலாக மாறியவர். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. இது அவருக்கான இந்த மனம், அது ஆரம்பத்து குடும்பத்திலிருந்தே அது வந்தது. ஏன்னா அவருக்கு வெளியில சொசைட்டில எல்லாருக்கும் செஞ்சாரு தாண்டி அவருடைய குடும்பத்திற்கே அவர் நிறைய செய்திருக்கிறார். அவரோட பிறந்தவர்கள் வந்து அவ்வளவு பேர் எல்லாருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டு அவர் கடைசியாக ரொம்ப லேட் மேரேஜ் 38 வயசுல தான் அவர் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய குடும்பம் அதை பத்தி உங்களுக்கு? அவர் வந்து வழக்கமா ரைஸ் மில் வச்சுட்டு இருந்தவர் தான். ஸோ வந்து அரிசியிலிருந்து பதற தூக்கி போட்டுட்டு அரிசி உருவாக்குறது. அப்போ வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விவசாயத்துலேருந்து வர்றவங்க அவங்கெல்லாம் இருந்தது. பெரும்பாலும் ஒரு காங்கிரஸ்காரர் வேறு. உண்மையிலேயே 70க்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய மனங்களை தான் பார்ப்பாங்க. 80களுக்கு பின்னாடி தான் பணம், குணம், மதம், ஜாதி அப்படின்லாம் இருந்தவங்க. அதுபோல் எந்த மனபேதமும் இல்லாமல் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பிறந்து மதுரைக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஆமாம் அப்படி தாங்க நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரோட படங்களை தொடர்ச்சியாக பார்க்கறதுனால அந்த நல்ல குணம் நமக்கு இருக்குது, நாமளும் அது மாதிரி போய் 4 பேருக்கு உதவி செய்யலாம் என்கிற இடத்திலிருந்து தான்
விஜயகாந்த் புறப்படுகிறார். இப்போ நம்ம பெரிய ஆளாகி கேரவான் வாங்கிட்டு கோடிக்கணக்காக 150 கோடி 200 கோடி வாங்கணும், பெரிய ஆளான கட்டணும், அந்த எண்ணமே அவருக்கு இல்லை. எம்ஜிஆர் படங்களை பார்க்கிறார், நமக்கு இரக்கமுள்ள குணம் இருக்கிறது, அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நாமளும் போய் இதாக பண்ணணும் என்று திரைப்படம் பார்த்து விட்டு அதே மாதிரி திரைக்கதையாக நல்ல மனசோட வாழ்கிறதுக்காக மட்டும்தான் திரைக்கு வந்தார். அவர் பெரும் பணத்துக்கு வந்ததில்லை. ஒரு நாள் கூட எவ்வளோ சம்பளம் கேட்டதே கிடையாது. முன்னாடி ஒரு படம் ஓடிருக்குல்ல, அதோட கூட ஒரு 10 லட்சம் கொடு அப்படின்னு கேட்டவரே அல்ல, கேட்கவே மாட்டார். நாம பிறந்திருக்கோம், 4 பேர் நல்லது செய்வோம். நல்லது செய்வதற்கு திரைப்படங்கள் உதவியா இருக்கு. இவ்வளவு சம்பளம் இருக்கு, எனக்கு மார்க்கெட்ல எனக்கான வேல்யூ இருக்கு, இதை தாண்டி எனக்கு ஒரு 10% ஒரு நாள் கேட்டதில்லை. ஜெய்சங்கர் அப்படிதான். ஒரு படம் சில்வர் ஜூப்ளி அவரது வெள்ளி விழா கொண்டாடும், அடுத்து எனக்கு பணம் போட்டு கொடுன்னு கேட்கவே மாட்டார், நீ அடுத்து ஒரு படம் எடுப்பார்னு சொல்லுவார். இது போன்ற குணம் திரைப்பட உலகத்தில் அதிசயமா நிகழும். எம்ஜிஆருக்கு நிகழ்ந்திருக்கிறது, இப்போ விஜயகாந்த் நிகழ்ந்திருக்கிறது. இப்படி யாரையாவது ஒரு குறிப்பிட்டு தான் சொல்லணும். அது காரணம் என்னென்னா, நாம் பிறந்தோம் வளர்ந்தோம், 4 பேர் உதவியாக இருப்போம். இது இயற்கை கூட நமக்கு கொடுத்த இடம், நம்மளால் 4 பேர் பயன்பெற வேண்டும். அதுக்கு திரைப்படம் ஒரு பெரிய இது இருக்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அவங்க சம்பாதிச்சு அவங்க கொடுத்த பணத்தில் நம்ம வாழ்கிறோம். ஒரு நாளைக்கு விவசாயி ஒரு 600 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்கிறான். நாம் ஒரு நாள் சம்பாதிச்சோம்னாக்கா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கிறது, அது அவங்களுடைய பணம் என்று உணர்ந்து திருப்பி தந்தவர் எம்ஜிஆர், இப்பொழுது விஜயகாந்த். அவங்கெல்லாம் ஒரு 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 நான் சொல்கிறது ஒரு சகாப்தம் தான். அவர் அரசியலில் இருந்தாலும் இல்லை என்றாலும் விஜயகாந்தின் குணத்தில் அவர் எங்கேயாவது ஒரு இடத்தில் நன்மை செஞ்சுட்டு இருப்பார். அதைத்தான் அவருடைய வாழ்க்கை நமக்கு காணும். அவரால் பயன் பெற்றவர்கள், உதவி பெற்றவர்கள், அவரால் வாழ்ந்தவர்கள், அடையாளம் அடைந்தவர்கள் மூலமாக அவருக்கு நிச்சயமாக வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார். விஜயகாந்தால் அழிந்தவர் யாருமே இல்லை, வளர்ந்தவர்கள் தான் அதிகம். ஏன்னா நீங்கள் அரிசி மாதிரி தான், சாப்பிட்டா உங்களை பசிக்கு உங்களை உயர வைக்கும். கிட்டத்தட்ட அரிசியினுடைய குணம் தான் விஜயகாந்த் குணம் தான். உண்மையான வார்த்தைகள். விஜயகாந்த்னால அழிந்தவர்கள் யாருமே இல்லை, வளர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு ராசி அழகப்பன். திரு முத்தையா, நீங்க அருகிலிருந்து திரு விஜயகாந்த் சார் அருகிலிருந்து பார்த்து வியந்த விடயங்கள் அப்படின்னு இருக்கா சார்? ஏன்னா நீங்க மச் ஜூனியர் தான். அவர் முன்னாடியே நீங்க சின்ன பையனா இருக்கும்போது அவர் எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் இப்போ அவருடைய மகன் வரைக்கும் நீங்க இயக்கியிருக்கீங்க. நீங்க பக்கத்துல இருந்து பார்த்து வியந்த விஜயகாந்த் குறித்து சொல்லுங்க. இல்லை, அதான் நான் எனக்கும் அவருக்குமான இதுன்றது ஒரு 5 முறை அவரை மீட் பண்ணியிருக்கேன். அந்த படம் நடக்கும்போது எல்லாம் கதை சொல்லும்போது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது, ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி. ஸோ அப்போது ஒரு தடவை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது நடந்த விஷயந்தான் இன்னும் மைண்டில் இருக்குது. என்னென்னா, அது வரையிலும் நாங்கள் இந்த லஞ்ச் பிரேக் விட மாட்டோம். அன்றைக்கி மட்டும் சார் வராரு அப்படின்னோடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி மொத்த யூனிட்டுக்கும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்றைக்கி பிரேக் விடுங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு நியூஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அன்றைக்கி மட்டும் பிரேக் விட்டுட்டோம். ஸோ சார் வந்தார். கிட்டத்தட்ட அந்த ஊரில் நிலையில் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. ஐ மீன் அந்த பொலிட்டீஷியன்ஸ் யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவர் மொத்த ஊரும் கிளம்பி வந்திருந்தாங்க. ஒருத்தரும் பார்த்து ஜஸ்ட்டு ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற ஒரு இதுவாலாம் இல்லை அந்த இன்சிடெண்ட். அது அவர் ஒருத்தரும் அவர்கிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகிற ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதுலேருந்தே ஒருத்தரும் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அப்படி தான் எனக்கும் அவருக்குமான பழக்கம் அதில். ஸோ அந்த டைம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.